Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரீசெண்டாக மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு ஹிட் படத்தை கொடுத்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கு இப்போ திருமணமாயிருக்கு. அது யார் கூட அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேத்தியும் நடிகர் பிரபுவோட மகளான ஐஸ்வர்யா அவங்க கூட தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கு திருமணமாயிருக்கு. இந்த திருமணம் ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு. சினிமா பிரபலங்கள்ல இருந்தும் நிறைய பேர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கும் பிரபுவோட மகளான ஐஸ்வர்யாவுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், பகிராங்கிற படம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு இவருக்கு கை கொடுத்துச்சோ இல்லையோ, இந்த வருடம் மார்க் ஆண்டனிங்கிற படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம இவருடைய திருமணமும் இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. அஜித்குமார் அவர்களுடைய 63வது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இப்போ வெளியாகிட்டு வருது. இவரோட திருமணத்துக்கு விஷால், பாக்யராஜ், பூர்ணிமா பாக்யராஜ், சுகாசினி, மணிரத்னம், அது மட்டும் இல்லாம துல்கர் சல்மான் அவர்களும் நேர்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சினிமா பிரபலங்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு 2 months ஆயிருக்கு. ஸோ அதனால புது வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த வீடை செட் பண்றது சந்தோஷம். நான் பிஃபோர் மேரேஜ் வந்து ஜாலியாக என்ன துணி அப்படி போடுவேன், நான் வாட்டுக்கு இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் கவர் அப் பண்ணிட்டு தான் இப்போ தான் புரியுது. பட் இப்போ வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் கீர்த்தி நினைக்கிறேன். பட் இத்தனை நாளா எங்ககிட்ட ஏன் சொல்ல நீங்க லவ் ஸ்டோரி லவ் எதுவுமே சொல்ல? நீங்க கேட்கும்போது நாங்கள் ஒன்றா இல்லைங்க. நாங்கள் திருப்பி இப்போ ப்ளூ ஸ்டார் ஷூட் பண்ணும்போது தான் வி மெட் அகேன். தாலி கட்டுற மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி எங்களுக்கு தெரியும். தாலி எப்படியாவது 3 முடிச்சு இவ வந்து டிக்டாக் சொல்லிட்டா 3 முடிச்சு நீயே தான் போடணும் வா அப்படின்னு சொல்லி அதை கட்டும் போதெல்லாம் லாஸ்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் கீர்த்திக்கு நிறைய விஷயங்கள் வந்தது. பட் யூ ஹேண்டில் இட் சோ வெல் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ ஹேவ் நத்திங் டு சே. நெகட்டிவிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா எடுத்தால் தானே ஹேண்டில் பண்ணுவோம். இந்த ஹோல் விஷயத்துலையும் இல்லை சோஷியல் மீடியானாலையுமே நம்மளோட நல்ல சைடு மட்டும்தான் தெரியும். ஈவன் ஐ ஹேவ் ஒன் சொதப்பல் சைடு. அதை வந்து கீர்த்தி அதை தெரிஞ்சுமே என் கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கும் போது இதில் வர்ற லவ் வேற இன்னொரு சந்தேசே அவ என்ன கலைப்பாள் உன்னை கோல்ஸுங்கிறாங்களா